தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்தி பூதம் திரிலோகேஷம் தம் நமாமி புருஷஸ்பதிம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குருதேவர்கள் ஆவார்கள். குருவின் அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும். அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள். அதனால் குரு பொறுத்தவரைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோருக்கு சமமாக கருதப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார். இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட இத்தருணங்கள் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுகிறாரு. இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் பணபலம் மண்வளம் ஆள்பலம் என அனைத்தும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி அமைகிறது. இதன் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர். சுவாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். யார் எது சொன்னாலும் செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது. அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும். மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும். அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது தனுசு ராசினியர்களுடைய பண்பாக இருக்கும். இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார். எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. லக்னாதிபதியாக குரு இருந்தால் மேலும் சிறப்பு. இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2, 5, 9, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க. எவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை வழி நடத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருக்கும் பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க. தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலே பிறந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டில் குடிபெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேறும் தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள், உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை மாறி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி. அதாவது கடகராசியில் குரு
சஞ்சரிக்க போகிற குரு தருணம் அமைய இருக்குதுங்க. நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயர் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களுக்கு ஆலோசனை அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகளை அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க. இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. அதே போல் நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு இனிவரும் காலங்கள்ல வாழ போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகாரம் அமையிருக்கு. ஒரு சிலர் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர்கள், அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமைய இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இருந்த கோவிலுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க. குறிப்பாக தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள், குறிப்பாக குரு பகவானுடைய உச்ச நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. பிரகாசமாக முதல் உங்களுக்கு இருக்கும். அதே போல நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்களுக்கு உங்களுக்காக காத்திருக்குதுங்க. அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தருணமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க. அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்வது, ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை செய்வது, அதே போல குறிப்பாக சிறு உதவியான அவர்களுக்கு, அதாவது உயிரினங்களுக்கு உணவளிப்பது என்பது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரப்போறும் 7 தலைமுறையினருக்கும் இருக்கக்கூடிய விதயமா அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு தருணமாவது இந்த குரு பகவானுடைய உச்சம் அமைகிறது. இந்த செயல் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலத்தையே காக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கிறது, ஏது இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் கைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு இந்த நிலம் மற்றும் பணம் ஆகியவை சென்று சேரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்குதுங்க. கிரக நிலைகள் உறுதியளிக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பாக குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க. அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கிறது. தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.